மாலை இந்த வேளையிலும் வேத பாடத்துக்கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த வேளையிலும் பைபிள் ஸ்டடி கூட கடந்து செல்ல ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். இப்பொழுதும் தேவ செய்தியை, வேத பாடத்தை எடுத்து வர இணைந்திருக்கிறோம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு கூட எடுத்து வரப்போகிற வேத பாடத்துக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீர் வழி நடத்தி வார கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவர் இந்த நாளிலும் இந்த ரேடியோ நிகழ்ச்சிகள் ஊடாக பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அநேக இடங்களுக்கு சென்று அவருடைய இருதயங்கள்ல உள்ள வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆறுதல் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்பாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுத்த அன்பு ஊழியர் ஆபிரகாம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தானே கூடிய நடத்தும்படியாக தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்கிற அந்த கிருபையை அவர்களுக்கு இன்னுமாய் கொடுத்து பலப்படுத்தி நீர் நடத்தும்படியாக உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் வேதத்திலே இருந்து பார்க்க போகிற காரியம் உண்டு. என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிற வெற்றி என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே நான் இந்த வார்த்தையை பேசும்படியாக இந்த நாட்களிலே வாஞ்சிக்கின்றேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், நேற்றைய நாட்களிலே நாங்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே பார்த்த வேளையிலே அந்த திறவுகோள்கள் என்ற தலைப்பிலே பேசும்படியாக வாஞ்சித்தேன். அந்த திறவுகோள்களை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த நாட்களிலே வாழ முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு வந்து இந்த நாட்களிலே ஐயா அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுகிற வேளையிலே அந்த பிரச்சனைக்குரிய முக்கியமான காரியம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சற்று பாருங்க, பவுலடிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பவுலடிகள் எந்த இடத்திலும் தன்னுடைய பிரச்சனைகளை குறித்து இந்த நாட்களே முன்வைக்கவில்லை, பிரச்சனைகளை குறித்து பேசவில்லை. அவர் ஒரே ஒரு இடத்திலே தான் அந்த இடத்திலே சொல்லுகிறார், என்னை உயர்த்தாத படிக்கு ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள் இருக்கா சாதுவா இந்த நாட்களே நீக்கிறா காணும் என்ற விதமாகத்தான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னதான் மகனே அப்படி இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்ன விளங்கும், என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். சாதாரணமாய் அல்ல, பூரணம், அது கம்ப்ளீட்லி என்ற மாதிரி தான் இந்த நாட்களே இருக்கு. அப்படியானால் இந்த நாட்களிலே அதனுடைய காரியம் என்ன? நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து இந்த பூமியிலே முடித்து விட்டேன், ஆனால் இந்த நாட்களில் நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை. நீ பின்னோக்கி பார்க்காதே, முன்னோக்கி ஓடு என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்கு. இன்றைக்கு நம்முடைய ஊழிய பாதையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், துன்பம் என்னவென்றால், நாங்கள் பின்னே நோக்கி பார்ப்பது நிமித்தம்தான் இந்த நாட்களிலே அந்த நெருக்கங்களுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறதை பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய மனைவியாரும் இந்த நாட்களை ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே அங்கே இந்த நாட்களே மனைவியார் சொன்னார்கள் சில காரியங்களை குறித்து. இவ்வளவு ஆண்டுகளாக நம்மை ஒன்று சேர்த்து இந்த நாட்களிலே தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அவருடைய கிருபை எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே, அந்த ஆதியிலே அந்த தொடக்கத்தை பார்க்கிற வேளையிலே பயங்கரமான காரியமாக இந்த நாட்களே இருந்தது. பாருங்கள், அந்த நாட்களே ஆண்டவர் அறியவில்லை, ஆண்டவர் அறியாம இருந்த நாட்களிலே சரியான நெருக்கங்கள், துன்பங்கள், எல்லா வழிகளிலும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. ஒரு வழியிலே இந்த நாட்களே வெளியாக இந்த நாட்களிலே அங்கே போக முடியாதபடி எல்லா வழியும் சுற்றி சிங்கங்கள் இருக்கிறது போல் இந்த நாட்களிலே தென்பட்டது. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டுமோ அந்த நாட்களிலே பாருங்கள், கதவுகள் திறக்கப்பட்டது. ஆனாலும் இந்த காரியங்கள் என்னவென்றால் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இந்த நாட்களிலே இருந்தது. தொடர்ந்து வந்து கொண்டிருந்த வேளையிலே தான் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே சகல வல்லமை அதிகாரங்களையும் இந்த நாட்களை கொடுத்தார். இதன்படி நீ செய்வாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வெற்றியை கண்டு கொள்வாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதன்படி நடக்கிற வேளையிலே
எல்லா காரியங்களை பார்க்கிற வழியில் எல்லாம் எனக்கு ஒரு சிம்பிளாக அந்த நாட்களை தோன்றுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை அது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியத்தில் எடுத்து பார்ப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் இந்த நாட்களிலே மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள் அந்த வார்த்தையை பாருங்கள். நான் வாசிக்கிறேன், மேல் பகுதியிலே வாசிக்கிற வழியிலே சொல்லப்படுகிறது, அந்த அவர் சீசர்களை அழைத்து 70 பேரும் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்கள் 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், அவர்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், சீசர்களை நோக்கி செவி கொடுக்கிறோம், உங்களுக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறோம், உங்களை அசட்டை பண்ணுகிறான், அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை பேசிவிட்டு அவர் சொல்லுகிறார், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது எப்படி என்றால், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுக்கு முன்பாக அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப பாருங்கள், அதுக்கு அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலே இருந்து விழுகிறதை கண்டேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை பாருங்கள். மின்னலை போல விழுகிறார். யார் மேல மின்னலை போல விழுகிறான்? அவன் உலகத்தார் மேல விளையல. இந்த யார் மேல விழுகிறான்? அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலதான் இந்த நாட்கள். ஏனென்று சொன்னால், அவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிறோமே. அப்படியானால் அவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செயல்படுகிற வேளையிலே அவன் என்ன செய்யறான்? மின்னலை போல அடிக்கடி நம்ம தாக்குவான். அருமையான கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையில அநேக அனுபவங்கள், 1 2 அல்ல, அநேக அனுபவங்களை இந்த நாட்களில் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி. ஆனாலும் அங்க சொல்லுகிறார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு தக்கதாக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்கு அங்கே எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் என்ன காரியம் என்றால், சத்ருவையும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையும் சத்ருடைய சகல கிரியைகளை மேற்கொள்ளும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் மூலமா இந்த நாட்களிலே நாங்கள் என்னத்தை பெற்றுகிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே நம்முடைய நாமம் பரலோகத்திலே இந்த நாட்களிலே எழுதப்பட வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசுகளை திரட்டுகிறேன், பிசாசு அடிக்கிறான், பிசாசு பேசுகிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதல்ல, நம்முடைய பெயர்கள் இது பாருங்க உலகத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், இந்த ஆண்டவருடைய அந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு அப்போஸ்தலன் கூட இந்த நாட்களில் சுகமாக இருந்ததில்லை. எல்லாருடைய மரணம் எப்படியாக இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படியாக இருந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். ஆனாலும் அந்த பாடுகளை அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே பொருட்படுத்தவில்லை. பவுலடிகள் சொல்லுகிறார்கள், என்னுடைய எல்லா காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் இந்த நாட்களிலே அங்கே குப்பையாக எண்ணுகிறேன். அதாவது தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பின் நிமித்தம் நான் நாட்களிலே நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்ற ஒரு சந்தோஷமான வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு முறை இந்த நாட்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் நினைக்கிறேன் 2004-5 ஆண்டு அந்த காலகட்டத்திலே அங்கே ஒரு தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே கொடுத்து, இந்த நாட்களே தேவனுடைய வல்லமை இந்த நாட்களே புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அநேகர் அங்கே அதாவது டெலிவரன்ஸ், விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். அநேக காரியங்கள் இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பிரமிக்கத்தக்க விதமாக இந்த நாட்களில் காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்திலே பாருங்கள், அந்த தருணத்திலே அங்கே என்ன சம்பவம் நடந்தால், இங்க தேசத்திலே என்னுடைய மகன் கார் விபத்துக்குள்ளாகி இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். கார் அப்படியே குடை சரிந்து அப்படியே தலைகளாக இந்த நாட்களே. ஆனால் அவருக்கு எந்த விதமான சேதமும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாருங்கள், அவர்கள் கேட்கிறார்கள், அந்த போலீசார் கேட்கிறார்கள், வாகனத்தை யார் ஓடினு கேட்டு, தான் ஓடினு சொல்லி. அப்படியான அவர் சொன்ன நம்ப முடியவில்லை என்று சொல்லி. ஏனென்றால் உனக்கு ஒரு காயம் இல்லை என்று சொல்லுகிற வேளையிலே
என்னுடைய மகன் அங்கே சொன்ன காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களுக்கு சொல்லவில்லை. அவள் அப்படியே எனக்கு சொன்னார், டாடி நான் இந்த வாகனத்திலே விபத்துக்குள்ளான வேளையிலே என்னை யாரோ கையில பிடிச்சு அப்படியே கட்டி தூக்கி எடுத்து வெளியால விட்ட மாதிரி இருந்தது. நான் அப்படியே வந்துருந்துட்டேன். அதுக்கு பின்பாகத்தான் நான் தைரியமாக அந்த நாட்களை போலீஸுக்கு கால் பண்ண வேண்டிய கட்டமாக இருந்ததுன்னு சொல்லிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் தேவனுடைய ஊழியம் அவருடைய ஃபீல்டுல நிக்கிறோம் நாங்கள். அப்படியாக அந்த அவருடைய ஃபீல்டுல நாங்க நிக்கிற வேளையிலே நம்முடைய குடும்பத்தை அவர் இன்றைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன காரியங்கள் நடந்தாலும், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த மத்தேயு, அதாவது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வேளையிலே, கர்த்தருடைய ஃபீல்டிலே இந்த நாட்களை நினைக்கிற வேளையிலே, இந்த நாட்களில் உன்னுடைய குடும்பத்தை தாக்கும்படியாக, பிள்ளைகளை தாக்கும்படியாக, உன்னுடைய சர்வத்திலே பலவீனத்தை கொண்டு வரும்படியாக சாத்தான் மின்னலை போல இந்த நாட்களை வானத்திலிருந்து இந்த நாட்களை விழுந்து தாக்குவதை காணப்படும். ஆனாலும் வேதம் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் சற்று கவனிக்க வேண்டும். எப்படி என்றால், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தையும், சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று, அதாவது ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உருவாகுமா இருந்தால், அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேறொன்றுமா இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி ஆண்டவருடைய ஊழியத்தை தெளிவாக இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். என்னுடைய ஊழிய பாதையில் இன்றைக்கு சொல்ல வேண்டுமா இருந்தால் அநேக காரியம் அவர் சொல்லுவார். நாட்களை பாருங்கள், உபவாச கூட்டங்களே அங்கே பார்க்கிற வேளையிலும் அசுத்தாவிகள் அலக்களிக்கிறதையும், அசுத்தாவியுடைய காரியங்கள் இந்த நாட்களை ஜெபிக்கிற வேளையிலும் பெரிய போதர் வந்து சொன்னார், இந்த நாட்களே நீங்கள் எப்படியாக ஜெபிப்பீர்கள், இந்த நாட்கள் நீங்கள் ஜெபிக்கிறது சரிவராத நாட்களை நீங்கள், அதாவது எங்களை கூப்பிட வேண்டும் இப்படி அசுத்தாவிகளை திறத்துற வேளையில் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். சத்தியத்தை, ஒரு ஜனத்துக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டுமா இருந்தால், நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், நிறுத்திவிட்டு பிரதர் கொஞ்சம் பொறுங்க, நான் இந்த பாஸ்டரை கூப்பிடுறேன், பாஸ்டர் வந்து உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாருன்னா இப்படியாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற வேளையிலே நான் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மூலமாகவும் அந்த வல்லமையின் மூலமாகவும் இந்த நாட்களிலே அசுத்த கிரிகளை இந்த நாட்களிலே திறத்த தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர வேண்டும். அது எனக்கு கொடுத்தது என்னுடைய போதருக்கு கொடுக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், போதருடைய அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு இந்த நாட்களை வேறையாக இந்த நாட்களில் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே அவர்கள் இந்த நாட்களை நம்மை காய்மாரமாக இந்த நாட்களை பார்த்தார்கள், ஒரு மாதிரியாக இந்த நாட்களை செயல்படுத்தினார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் நான் நேசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே என்னுடைய தலையை உயர்த்தினது மட்டுமல்ல, எனக்கு அநேக ஊழிய பாதைகளை இந்த நாட்களை தேவன் திறந்து தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், இங்கே வேத அடிப்படையில் வேத வார்த்தையின்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்துக்கு தேவன் சகலவற்றையும் வெற்றி சிறந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிசாசின் மேல் தேவன் இந்த நாட்கள் அந்த வெற்றியை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இது நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அதிகாரம். இன்னைக்கு தேவன் இந்த நாட்களை பாருங்க, நேற்றைய நாட்களை சொல்லி இருந்து இந்த திறவுகோலை கொண்டு வந்து இந்த நாட்களை கையில வந்து விட்டு, மகனே இதுதான் இந்த காரியத்தை நீ செயல்படுத்தணும்னு சொல்லுகிறவளே, நான் அப்படியே அந்த திறவுகோலை வச்சு கையிலே பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் கடைசியா என்ன செய்வேன் என்று சொல்லி சொன்னால் ஒன்றுமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தாளந்து என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னன்னா, பிசாசுகள் மேலும் பில்லி சூனியங்கள் மேலும் மந்திரங்கள் மேலும் கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அங்கே அதிகாரங்களை இந்த நாட்களில் கொடுக்கிறது மட்டுமல்ல, வாக்கு தத்தத்தையும் இந்த வல்லமையும் வாக்கு தத்தமான காரியத்தையும் இந்த நாட்களிலே அங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எதிர்த்து எந்த அசுத்தாவியாலும் இந்த நாட்களிலே பாருங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற விதமாக, அது நமக்கு முன்னாக நிற்க முடியாதபடி இந்த நாட்களிலே தேவன் இந்த காரியத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஊழியம் என்று சொல்லுகிற காரியத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு சில ஊழியர்களை பார்த்து இந்த நாட்களை அசட்டியாக பார்ப்பார்கள். என்னவென்றால், இவர் ஒரு சிறிய ஊழியர் தானே, இவருக்கு என்னதான் செய்ய முடியும் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியான தவறான எண்ணங்கள். ஒருமுறை ஒரு ஊழியரை இந்த நாட்களை நான் பார்த்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த சபைகளை அழைத்திருந்த வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை அவரை ஒதுக்கி இந்த நாட்களை அப்படியாக விட்டார். ஆனால் அந்த ஊழியர் வந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தேவனுடைய வல்லமை அப்படியே புறப்பட்டு போனது. பெரிய ஊழியக்காரர்களை நிற்க முடியாத நிலையில இந்த நாட்கள் இருந்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடுகு சிறுசா இருக்கும், காரம் பெருசா இருக்கும்.
அதனால இந்த நாட்களிலே தேவன் எவர்களை அழைத்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமோ அந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய முடியாதபடி ஒரு சிலர்கள் இந்த நாட்களில் தடைகளை போட்டாலும், ஆனால் தேவன் அவர்களுக்கு பிசாசை எதிர்க்கிற வல்லமையையும் பிசாசுடைய தந்திரங்களை முறிக்கிற சத்தியம் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்னைக்கு அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன், சிறிய ஊழியக்காரர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் சபைகள்ல. ஆனால் ஒரு சில ஊழியக்காரர்கள் இந்த நாட்களை பாருங்கள், எழுந்து நடந்து வருகிற வழியில பிசாசு நடுங்கும் ஐயா. நீங்கள் பழைய பழம்பெரும் ஊழியர் இந்த நாட்களை பார்க்கிறவர்களே, பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயான்னு சொல்லப்படுகிற அந்த தேவனுடைய தாசர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் தன்னுடைய வீட்டில இருந்து வெளிக்கிட்டு வந்தார் என்றால் அந்த ஒழுங்குகளை இருக்கிற அசுத்தாவை எல்லாம் அப்படி ஆட வலிக்கிட்டு எல்லாம் குளருமா வந்துட்டார்னு சொல்லி குளர வலிக்கிட்டுருவா மாதிரி. அவர் ஒன்றுமே செய்கிற இல்லை, அவர் போய் அங்க தொட்டுச்சு காயறதும் இல்லை. ஏன்னா நடந்து போகிற வேளையிலே அசுத்தாவி எல்லாம் அலர்ற அளவுக்கு இந்த நாட்களை இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய காரியம் என்ன? தேவன் அவ்வளவாய் எடுத்து வல்லமையை கொடுத்து இந்த நாட்களிலே அவரை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நீங்க பிள்ளைகளா இருந்தால் தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு சகல அதிகாரங்களையும் பிசாசின் மேல் வெற்றியை கொள்ளுகிற அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதை இந்த நாட்களை சும்மா மூடி வச்சுட்டு இந்த நாட்களில் இருக்காதீங்க. அனுதினம் வேதத்தை வாசிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, அது கொடுக்கப்பட்ட காரியம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட் வரங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இங்கே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, அதாவது அங்கே எந்த காரியம் உன்னை சேதப்படுத்தான்னு சொல்லி இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற வேளையிலேயே சத்ருவின் கிரியைகளை இந்த நாட்களிலே பில்லிசூனு கட்டுக்களை இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறோம், அந்த இடத்திலே நாங்கள் அழிக்கிற வேளையிலே பாருங்கள், எந்த காரியங்களும் நம்மை இந்த நாட்களிலே மேற்கொள்ள முடியாது. யாக்கோபுக்கு எதிரான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதல் என்று வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த வல்லமையை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ரோமர்கள் நிறுவம் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் 16வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 16ல 20வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப சமாதானத்தின் தேவன் யார்? அப்ப சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை தான் இந்த இடத்திலே குறிக்கிறது. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல எப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே சகல சாத்தோடைய கிரிகளையும் கல்வாரியிலே அங்கே நசுக்கி விட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் ஆதிகாமத்திலே 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லு, இஸ்திரியின் வித்துக்கும் உன் வித்துக்கும் என்ன செய்வேன், பகையை உண்டாக்குவேன், அவன் தலையை நசுக்குவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் அங்கே அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கிருபை இருக்கிற வேளையிலேயே நாங்கள் சத்ருவின் கிரியைகளை இந்த நாட்களிலே மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களே இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகள், இங்கே அநேக இடங்களிலே பார்க்கிற வேளையில் ஒரு சிலர் பிசாசு திறத்துறன்னு சொன்னா போக மாட்டாங்க, பயம். அப்ப அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்குமா இருந்தால், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் இருக்குமா இருந்தால், இந்த நாட்களிலே தேவனுடைய சிந்தை தேவனுடைய நோக்கம் இருக்குமா இருந்தால், நீ எதற்காக அந்த பிசாசுடைய காரியங்களை இந்த நாட்களிலே நீ கண்டு பயப்பட வேண்டும், துணிந்து செய்ய வேண்டும். அதான் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு ஜெபத்தோடு இந்த நாட்களே போய் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க. ஏனென்றால் ஜெபம் இல்லாதபடி கர்த்தருடைய காரியத்திலே இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவோமா இருந்தால் அந்த பிசாசு நம்மை எதிர்த்து நிற்கிறதா இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இங்க வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள், ஒரு பிசாசு சொல்லுகிறான், பவுலையும் தெரியும் உன்னையும் தெரியும் என்று. அருமையான கருத்து ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த பிசாசு எங்களுடைய கிரிகள், அது ஒரு மனுஷனுடைய கிரிகள் எல்லாவற்றையும் சகலவற்றையும் அறிந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்களே எதிர்காலங்களை குறித்தல்ல, இவர் எப்படி நடக்கிறார் என்பதை குறித்துதான் இந்த நாட்களை அறிந்து வைத்திருக்கும். ஆனால் அந்த இடத்திலே அதை அங்கே அந்த அசுத்தாவிகளை திரட்டும்படியாக போகிற வேளையிலே அவைகள் இந்த நாட்களை என்ன செய்யும் சொல்லி சொன்னால், நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காது. ஒரு நாள்
ஏனென்றால் நாங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டில்லாதபடி நம்முடைய சித்தத்தின்படி வந்து காரியங்களை செய்கிற வேளையிலே அவைகள் இந்த நாட்களிலே நம்மை எதிர்த்து நிற்கிறதாக இந்த நாட்களை நிற்கும் என்பதைத்தான் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த வல்லமையான அதிகாரத்தை நாங்கள் இந்த நாட்களிலே இப்பொழுது இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதை இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலே இருந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற வேளையிலே அங்கு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த அசுத்தாவுடைய காரியங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், கதறி இந்த நாட்களிலே ஓடும்படியாக ஆரம்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப தேவனோடு ஒரு மனுஷன் நடப்பானா இருந்தால், தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷன் தேவனோடு நடப்பாரா இருந்தால், அங்கே அவனுக்கு அந்த அதிகாரத்தை இந்த நாட்களை கொடுப்பார். அதைத்தான் நீங்க நேற்றைய நாட்களிலே பார்த்தோம். அந்த திறவுகோல் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்து நிமித்தம் பாருங்கள், அங்கே அந்த புறவி சப்பானி, அலங்கார வாசலண்டையிலே இருந்த அந்த புறவி சப்பானி கட்டுக்களோடு இருக்கிறார். கொஞ்ச நெஞ்ச காலம் அல்ல. எத்தனையோ பேர் போய் அந்த இடத்துல வரியினம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா ஒருவராலும் அந்த இடத்திலே குணப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார், பேதுருவுக்காக இந்த நாட்களை அந்த இடத்திலே அவனை வைத்துக்கிறதையும் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த தேவனுடைய அந்த அதிகாரத்தை, பிசாசுடைய வல்லமைகளை அங்கே அந்த நசுக்கும்படியாக அதிகாரங்கள் வல்லமைகளை பெற்ற உடனே பேதுரு அந்த இடத்திலே கடந்து வந்து என்ன காரியம் செய்கிறார்னு சொன்னால், முதலாவது அவனுக்குள்ள இருக்கிற அந்த அதாவது அவனை கட்டி வைத்திருக்கிற, அவனை நடக்க முடியாதபடி சப்பானியா இருக்கிறான் அருமையான அன்பு பிள்ளைகள், கட்டி வைத்துக்கிற அந்த பிசாசுடைய தந்திரங்களை என்ன செய்கிறான், உடனே இந்த நாட்களை பேதுரு அந்த இடத்திலே முறித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்ன வேளையிலே அவன் அப்படியே எழுந்து நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இரண்டாவதாக நீங்க பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளே வந்த இடத்திலே பாருங்கள், ஒரு கூனி அந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே அநேக ஊழியர்களை கண்டிருக்கிறார். அநேக அதாவது பார்க்கிற வழியிலே அநேக அதாவது தேவனுடைய மனுஷர்களை, தேவனுடைய காரியங்களை செய்கிற ஊழியர்கள் இந்த நாட்களே, அப்படிப்பட்டவர்களை இந்த நாட்களை அவள் கண்டிருக்கிறாள். பாருங்கள், கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலம் அநேக ஆண்டுகளாக அந்த இடத்திலே இருக்கிறாள். ஆனால் ஏன் அவளுடைய காரியம் இந்த நாட்களில் சுகப்படவில்லை என்று சொன்னால், அதிகாரத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்கள், ஆனாலும் இந்த நாட்களே அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக இந்த நாட்களே அவர்களுக்கு அந்த வல்லமை இல்லாமல் இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். வேதபாரகர்களாய் இருக்கிறார்கள், போதகர்களாய் இருக்கிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கிறா இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆலயத்துல வந்த வழியிலே முதலாவது அவளுடைய கூனியை இந்த நாட்களை என்ன செய்யறார், அந்த கூனியினுடைய கூனியில கை வைத்து அவளுக்கு ஜெபம் பண்ணி அவளுக்குள்ளே இந்த நாட்கள் இருக்கிற அசுத்தாவி கட்டுக்களை அகற்றி அவளை நிமிர்ந்து நீக்கும்படியாக அற்புதத்தை செய்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளே அதாவது ஒரு அதிர்ச்சி வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இவ பாருங்கள், நிக்கதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயர் இருந்த அந்த இடத்துல இருந்தார் பாருங்கள். இந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கை, அவருடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். அவர் ஒரு போதகரா இந்த நாட்களை இருக்கிறார். ஆனாலும் போதகரா இருக்கிற வேளையிலே ஆண்டவர் மறுபடி அதாவது மறுபிறப்பு என்ற காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அவருக்கு அந்த காரியத்தை குறித்து எள்ளளவும் விளங்கவில்லை. அப்படியானால் எப்படிப்பட்ட போதகர் என்று இன்றைக்கு அப்படிப்பட்ட போதகர்கள் இன்றைக்கு அநேக சபையில் இருக்கிறாங்க. வேதத்திலே இருக்கிற காரியங்கள், வேதத்திலே இருக்கிற அறிவுகள் இந்த நாட்களே சரியாக இல்லை இந்த நாட்களே. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவு ரகசியமாக ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறார், எப்படியாக நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே போய் மறுபடியுமாய் பிறக்கிறது, இது முடியுமா, சாத்தியக்கூறான காரியமா? பாருங்கள், எப்படி என்றால் அந்த பரிசேயர், அந்த போதகரா இருக்கிறவர் எப்படியாக அந்த ஊழியத்தை செய்கிறான், மாமிசத்துல செய்கிறான் என்பதுதான். ஆவியானவருடைய காரியமோ ஆவியானுடைய கிரியைகளோ இந்த நாட்களே இல்லை. அப்ப அதனாலேதான் பாருங்கள், அந்த எருசலேமில் இருந்த அந்த வேதபாரகர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்றதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், அவர்கள் ஆவியினால் நடாத்தப்படவில்லை. ரொம்ப கவனமாக கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆவியினால் நடாத்தப்படாத நிமித்தம்தான் அவர்கள் மாம்சத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், மாம்சத்திலே செயல்பட்டு கொண்டிருந்த நிமித்தம்தான் அவர்களுடைய கைகள் மூலமாய் ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. அங்கே என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களே ஜனங்களை இந்த நாட்களை பாருங்கள், மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி அப்படியாக அந்த அந்த அதாவது காணிக்கைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யுங்கள்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒழிய ஒரு மனுஷனையும் இந்த நாட்களை குணப்படுத்த எல்லாம் வருத்தக்காரனாத்தான் இருக்கிறான். சேர்ச்சுக்கு வாராங்கள் கூட இன்றைக்கு அநேக சேர்ச்சில பாருங்க, இன்றைக்கு வாரம் எல்லாம் வருத்தக்காரனாத்தான் சேர்ச்சுக்குள்ள இருக்கிறார். ஒரு தடவையும் குணப்படுத்த முடியாது. ஆனால் காணிக்கைகள் இதுகள் எல்லாம் கணக்க அக்குரட்டா இந்த நாட்களை வந்துடுவோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேற ஒரு காரியம் இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்,
சபையிலே இருக்கிற குறைவை. ஏனென்றால் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் சபைக்குள்ளே இருக்கிற குறைவை முதலாவது இன்றைக்கு நீக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களில் அந்த கூனி சுகப்பட்டதன் பின்பாக பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பாக அந்த யூதேயா, எருசலேம், சமாரியா எங்கும் சென்று பிசாசுடைய பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை செய்து, வேதம் சொல்லுகிற நாட்கள் அப்போஸ்தலர் 10:38 நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் glory to God வல்லமையினால் நிரப்பினபடியினால் அங்கே அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இப்ப பாருங்க, யாரை? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை. அப்ப பாருங்க எப்படி பரிசுத்தாவின் வல்லமையினால். இங்க பார்க்கிறவளையில வேதபாரர்களை பரிசுத்தாவின் வல்லமையினால் இந்த நாட்கள் நிரப்பின வார்த்தை இல்லை. ஆனா இங்கே சொல்லப்படும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த நாட்கள் நிரப்பி இருக்கிறார். அப்ப அப்படி என்று சொன்னால் பாருங்கள், அந்த ஆண்டவர் ஆவியானோட அபிஷேகத்தின் நிரப்பினபடினால் தான் பெதஸ்தா குளத்தடியிலே இந்த நாட்களை 38 வருஷம் இருந்தவனை போய் சுகமாக கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் நிற்கிறான், என்ன அங்க தண்ணிக்கு போய் முட்டையெல்லாம் கிடக்கு, எனக்கு எல்லாம் நாம் போறதுக்கிட்டே தூதர் வந்து கலங்கிட்டு போகிறாங்க. ஆண்டவர் நேரடியாக போய் இந்த நாட்களை சுகப்படுத்துகிறார். ஆனால் சுகப்படுத்தின உடனே இந்த நாட்களை பார்க்கவில்லை. இந்த வேதபாரர்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை பரிசேயரா இருந்தாலும் சரி, இவங்க என்னன்னு சொன்னா பிரச்சனை எடுத்துட்டு வராங்க. இது எப்படி ஆகும்? ஏன்? யாருடைய நாமத்தினாலே அங்கே சுகப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் வேதனையில இருந்து இந்த நாட்களை விடுதலை பெற்று போறான்னு சொன்னால் சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். அவன் விடுதலை பெற்று போகட்டும் சொல்லி விடுவோம் இல்லை. இந்த நாட்கள் அதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எப்படியாக சுகப்படுத்த முடியும்? இது எப்படிப்பட்ட நாள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இன்றைக்கு இந்த காரியத்தை, அந்த பாரம்பரியத்தை வைத்துக்கொண்டே இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி சபைகள் எல்லாம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் முடக்கப்பட்ட சபைகளாக இந்த நாட்களில் இருக்கு, கூனமாக இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஜனங்கள் வருகிறாங்க சபைக்கு, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. சபையிலே 1000 பேரோ 500 பேரோ இருக்கலாம், நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் சுகதேகிகளாக இருக்கிறார்களா என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான காரியம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே சபை என்று சொன்னா என்ன காரணம்? தேவனுடைய பிரசன்னம் விளங்குகிற இடமாக, தேவன் வாசம் செய்கிற இடமாக சபை கொடுக்கப்பட்ட பெயர் சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் அந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். அந்த இடத்திலே எந்த பிசாசினுடைய கிரியைகளோ, பிசாசினுடைய புடியில இருக்கிற ஜனங்களோ அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. எல்லாரும் சுகதேகிகளாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சுத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் அங்கே இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிற பிரகாரம் நன்மை செய்கிறவராய் இந்த நாட்களை சுற்றி திரிந்தார். எருசலேம் பூரா சுற்றி திரிகிறார். போய் குருடர்களை சுகமாக்குறார், திமிர்வாதக்காரனை சுகமாக்குறார். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதாவது பில்லிசூனி கட்டுகளோடு இருக்கிறவர்களை சுகமாக்குறார். பிசாசனுடைய பிடியிலே பிடிக்கப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள் அலக்கழித்துக் கொண்டிருக்கிற அசுத்தாவிகளை திரட்டுகிறார். இப்படியான காரியங்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை செய்கிறார். அவர் நன்மையான காரியங்களை செய்துகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அங்கே அவரை நிரப்பினது மட்டுமல்ல, வல்லமையினாலும் பரிசுத்தாவின் நிரப்பி இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தாவோட வல்லமை இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள் ஒரு சிலருக்குள்ளே தான் அந்த காரியங்கள் இருந்தது. சிம்சோன், கிதியோன், ஜெப்தா இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இருந்தது. தாவீது இப்படியானவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் தேவன் ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிற வேளையிலே பரிசேயரா இருந்தாலும் சரி, சதிசேயரா இருந்தாலும் சரி, வேதபாரர்களா இருந்தாலும் சரி, இவர்கள் அங்கே தேவனுடைய காரியங்களுக்கு எதிராய்த்தான் நின்றார்களே ஒழிய அந்த வல்லமே அவர்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அநேக ஜனங்களை பார்க்கிற வழியிலே சபைகளுக்கு எதிராக அந்த நாட்களை செயல்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் யாரு சபைகளுக்கு எதிராக செயல்படுகிறோம் வந்து அங்க புறத்தில் இருந்து ஒருவனும் பாரு இல்லை. அதாவது வேலியே பயிரை மேய்கிறது மாதிரி உள்ளுக்கு இருக்கிறவன் தான் சபைக்கு எதிராக வருவான். அவன் அங்க சேர்ச்சில இருக்கிறவன் தான் வருவான். அப்படிப்பட்டவன் பாருங்க, அவன் தான் அந்த வழிகளை சொல்லி கொடுப்பான். அப்ப பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் அப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இவங்கள் எப்படியாக இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டில இருந்த அந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் மாதிரித்தான் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியாக இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் அங்கே தேவனுடைய ஊழியத்தை இந்த நாட்களிலே செய்யாதபடி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார், அங்கே தேவனுக்கு எதிராக இந்த நாட்களிலே செயல்படுகிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பாருங்க, எல்லா இடத்துல பானாலும் பாஸ்டர் பாஸ்டர் அல்லது ரெவரன்
பிஷப் ஏதாவது ஒரு பேர் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவருடைய காரியம் என்னென்னா அவர்கள் தங்களுடைய அந்த பாதையில நடந்து கொண்டே இருப்பார்கள். மற்றபடி வேறு காரியங்கள் இந்த நாட்களை அவர்கள் சந்திக்க மாட்டார்கள், போக மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான பட்டமோ பதவியோ இல்லை. ரெவரண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றும் சொல்லவில்லை, பாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றும் சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது பிஷப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றும் சொல்லவில்லை. அவர் இந்த நாட்களில் வேதம் சொல்வது நசரேயனாகிய இயேசு என்றுதான் இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், தாவீது கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னால், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஐயா, இயேசு என்று கூட சொல்லவில்லை. தாவீதினுடைய குமாரனே நீர் எனக்கு இறங்கும் சொல்லி நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக பார்க்கிற வழியிலே பாருங்கள், என்ன காரியத்தை அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் சொல்லி சொன்னால், அவன் இந்த நாட்களிலே அறிந்து கொண்டான், இவர் தாவீதின் குமார், ஒரு ஜீவன் உள்ள பிதாவுடைய குமாரனாக இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டது நிமித்தம் தான் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அவன் அவரை இந்த நாட்களிலே அப்படியாக அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த அழைத்த சத்தத்திற்கு தேவன் சுபி கொடுத்தார். இந்த நாட்களிலே அவன் அந்த இடத்திலே சுகத்தை பெற்றான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிறபடி தேவன் அதே அதிகாரத்தை தான் தன்னுடைய சீசர்களுக்கும் இந்த நாட்களை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் நமக்கு கூட அந்த அதிகாரத்தை தான் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்ற நாங்கள் அந்த அதிகாரத்தை சரியாக இந்த நாட்களிலே பயன்படுத்துகிறோமோ? வேதம் சொல்லுவது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் என்ன செய்யும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். நம்மள கை வைக்க முடியாது. நீ ஆண்டவரோட நடக்கிற ஆண்டோட பிள்ளையா இருந்தால் உன்னில கை வைக்கவே முடியாது. என்ன காரியமா இருந்தாலும் கை வைக்கவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு மோசே பாருங்கள், இந்த நாட்கள்ல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க. கல்லறிறாங்களப்பா மோசே கல்லறிகிற வேளையிலே பாருங்கள், என்ன காரணம் கல்லறிறாங்க? தண்ணியில ஏண்டா கல்லறிறாங்க, சாப்பாடு அடி கல்லறிறாங்க. ஆனா அந்த நாட்களை மோசே என்ன கொண்டா போட்டாங்க? இல்லை, முடியாத காரியம் இந்த நாட்கள். ஆனால் மோசே தேவனிடத்துல, ஆண்டவரே இந்த ஜனங்களை பாருங்க. ஆனா இதே இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், இவ்வளவு காரியத்தை இந்த நாட்களுக்கு செய்த உடனே ஆண்டவர் நிற்கிறார். இந்த நாட்களை மோசே விட்டுறாப்பா, அவங்கள ஒரு நொடி பொழுது எல்லாம் சின்ன உன்னமாக அழிச்சுடுறேன்னு சொல்லி அதே மோசே தான் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னா, ஐயோ ஆண்டவரே செய்திடாதீங்க ஐயா, ஏனென்றால் இது என்னுடைய ஜனம் இல்லை ஆண்டவர், இது உங்களுடைய ஜனம், நீங்க தான் என்னை அழைத்து இப்படியாக போய் அவர்களை அழைத்து கொண்டு வான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படியானால் இவர் உங்களுடைய ஜனங்களை நீங்க அழிக்கிறதா இருந்தால் முதலாவது நாட்களிலே என்னுடைய பேரை அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி விடுங்கள் என்று சொன்னவளே, இந்த வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. அதற்கு பின்பாக கர்த்தர் இந்த நாட்களிலே மோசேயிடத்திலே எந்த காரியத்தையும் பேசவில்லை. அப்படியே கர்த்தர் அமைதியாய் போய்விட்டார். என்று சொல்லி சொன்னால் இப்படி ஒரு தியாகம் இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு தியாகம், தன்னை ஒரு அர்ப்பணிப்பாக அந்த மோசே அந்த இடத்திலே அவர் அர்ப்பணித்துத்தான் அந்த ஜனங்களை வனாந்தரத்துக்குள்ளே நடத்தி கொண்டு வருகிறார். தன்னுடைய பசியை குறித்து இந்த நாட்களை பார்க்கவில்லை, தன்னுடைய சரீர பலத்தை குறித்து பார்க்கவில்லை, அல்லது தன்னுடைய அதாவது நாட்களில் குறைவுகளை குறித்து பார்க்கவில்லை. கர்த்தர் தந்த அந்த ஜனத்தை அவர் அங்கே குறிப்பிட்ட அந்த வனாந்தரத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி மோசே வருகிறார். ஆனாலும் பாருங்கள், அந்த ஜனங்கள் தொடர்ந்து மோசைக்கு என்ன செய்கிறார்கள்? பிரச்சனையை கொடுத்து கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறார். ஏதாவது ஒரு காரியம் வந்தோடனே அது இல்லையப்பா இது இல்லையப்பான்னு சொல்லுகிற வேளையிலே அங்கே மோசே பாருங்கள், இந்த நாட்களே தேவன் சொன்ன காரியத்திலே பேசு என்று சொன்ன இடத்திலே அடிக்கிற வேளையிலே பாருங்கள், அதே மோசே அழைத்து கொண்டு போன மோசே அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தேவன் அந்த தேசத்தை அந்த மலையிலே வைத்து இந்த நாட்களே மோசேக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு பின்பாக ஆண்டவர் சொல்கிறார், அந்த மலையின் அடிவாரத்திலே வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னார் மோசையை கொண்டு வந்து நீ மரித்து போன்னு சொல்லுகிற வழியில மோசை மரித்த உடனே அந்த மலையின் அடிவாரத்திலே ஆண்டவர் அந்த நாட்களே மோசையை புதைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு ஒரு அற்புதமான அந்த அதாவது எக்ஸரோஸ் அந்த யாத்திரை அந்த யாத்ராம் அந்த பயணத்தை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற காரியம், ஒரு மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள் அந்த ஜனங்களுடைய பாரங்களை சுமந்து இந்த நாட்களை பாருங்கள் அப்படியாக நடத்தி வருகிறார். ஏனென்றால் தேவன் சகல வல்லமைகளையும் இந்த நாட்களை கொடுத்திருந்தார். அவரை பின்பற்றுகிறது நிமித்தம் சகல வல்லமைகளை கொடுத்திருந்தார். மோசையுடைய கையிலே தடியை கொடுத்திருந்தார். இந்த கோலை நீட்டு என்று சொன்ன வேளையிலே
அங்கே பார்க்கிற வழியிலே இயற்கை கீழ்ப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தை தண்ணீரில போடுகிற வேளையிலே அங்கே கசந்த மாறா இந்த நாட்களே மதுரமாக மாறுகிறது. கண்மலையிலே அடிக்கிற வேளையிலே பேசுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கண்மலை பிளந்து இந்த நாட்களே தண்ணீர் பாய்ந்து கொண்டே இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய இன்றைக்கு கூட அந்த சாட்சிகள் இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல அதிகாரங்களும் இந்த நாட்களை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் போய் இந்த நாட்களிலே தேவனுடைய அதிகாரம் இல்லாதபடி ஒரு மலையை பார்த்து மலையில போய் அடிச்சோம்னா மலையில தண்ணி வருமா? வராது. ஆனால் விசுவாசத்தோடு போய் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆண்டவரே இன்றைய நாட்களில் இப்படியாக ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் இன்றைக்கு கூட அந்த காரியத்தை செய்யலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கட்டுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுவாயா இருந்தால் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த மலை பெயர்ந்து போகும் என்றுதான் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பின்பற்றி இருங்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தால் இந்த நாட்கள் நீ சாதாரண மனுஷன் இல்லை. நீ அதாவது எப்படி என்று பார்க்கப்படுகிற உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன். உன்னுடைய நடை வேற மாதிரி இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வேறாக இந்த நாட்கள்ல இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை பாருங்கள், நீதிமானே அல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே அந்த பாவத்திலே அடிமைகளாய் இருக்கிறவர்களை ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே திருப்பும்படியாகத்தான் தேவன் இந்த வல்லமைகளை இந்த நாட்களிலே தந்திருக்கிறார். பாருங்கள், பிசாசு ஜனங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி, ஜனங்கள் தேவனுடைய ரட்சிப்பை கண்டு கொள்ளாதபடி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே ஜனங்கள் வெற்றி இல்லாதபடி இன்றைக்கு தோல்வியே சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். பசி, பட்டினி, பஞ்சம் இப்படிப்பட்ட காரியத்துக்களே இந்த நாட்களே கட்டப்பட்ட நிலையிலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் 1 யோவான் 4:4 இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புஸ்தகத்திலே 4:4 இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை இந்த நாட்களில் ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதை பார்க்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் அதாவது நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். உலகத்திலே என்ன காரியம் இருக்கிறார் அது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய நேபுகாத் நேச்சருடைய ஆவியா இருந்தாலும் சரி, எந்த ஆவியா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் அது நமக்கு கவலையே இல்லை. அந்த கிறிஸ்டின் ஆவியா இருந்தாலும் சரி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய காரியம் என்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் ஒரு பெரியவர், நமக்குள்ளே இருக்கிறவர் ஒரு அதிகாரம் உள்ளவர், நமக்குள்ளே இருக்கிறவர் ஒரு வல்லமை உள்ளவர், நமக்குள்ளே இருக்கிறவர் மகிமை உள்ளவர், நமக்குள்ளே இருக்கிறவர் ஒரு மகத்துவமானவர். இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருக்கிறவர் மகிமையின் ராஜா என்ற உணர்வு இந்த நாட்களே நமக்குள்ளே வருமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், இந்த நாட்களே அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகியால் உலகத்துக்குரியவைகளையே பேசுவார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஆரீர் தேவனை அறியாத ஜனங்கள், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு அதாவது செவி கொடுக்கிறான், தேவனாலே உண்டாயிராதவன் எங்களுக்கு இந்த நாட்களை செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் என்ன காரியம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த காரியத்தை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் அண்டே பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியையும் அறிந்து கொள்ள முடியாதபடி இன்றைக்கு ஒரு சிலர் நாட்களில் அங்கே ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுறது. அப்படியானால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வாரா இருந்தால், தேவன் அங்கே பிசாசுகளுடைய தந்திரங்கள் மேல் மேற்கொள்ளும்படியாக நமக்கு தந்திருக்கிற அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருப்பாரா இருந்தால், நாங்கள் ஆவிகளை பகுத்தறிகிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களே இன்றைக்கு பிசாசு ஐடென்டி பண்ணுது.
இன்றைய பாருங்க அந்த நாட்களே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்கள், அங்க பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாய வித்தக்காரன் வந்து நாட்களை நிற்கிறான். பாருங்க அந்த மாய வித்தக்காரன் சம்பவத்தை எடுத்து பாருங்க. அந்த இடத்துல அவர் இந்த நாட்கள் அந்த இடத்துல பாருங்க அந்த இஸ்ரீ கூட வந்து என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல வந்து அவள் சொல்லுகிறாள் அந்த நாட்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் சொல்லி. அப்படியான இன்றைய பாருங்கள் அவருடைய காரியம் என்னன்னு சொன்னால் அந்த பிசாசுடைய நோக்கம் என்ன, இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த நாட்களிலே தன்னுடைய அந்த வல்லமையை தன்னுடைய காரியங்களை இந்த நாட்களை என்ன செய்து தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளுக்குள்ளே புகுத்தி அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை இந்த நாட்களை என்ன செய்கிறோம்னா அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதான் இந்த அடிமைத்தனத்தினாவி. இன்றைய பாருங்கள் ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலே பாருங்கள் என்ன நடந்தது, இந்த தேசத்திலே பாருங்கள் அவர் என்ன செய்தார் அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த தேசத்தை மட்டும் ஜெர்மனி தேசத்தை மட்டும் இந்த நாட்களே அடிமைத்தனத்துக்குள்ளே இந்த நாட்களை வைத்திருக்கவில்லை, அங்கும் இங்குமாக பாஞ்சு திரிஞ்சான், எல்லா தேசங்களையும் அடிமைக்குள்ளே கொண்டு வந்தான். அருமையான கர்த்தருடைய ஆக இங்கிலாந்து தேசத்தை மட்டும் இந்த நாட்களை விட்டார், மற்ற தேசங்கள் எல்லாம் இந்த நாட்களை கிட்ட கிட்ட பிடித்த மாதிரி தான். ஆனாலும் என்ன காரியம்னு சொன்னா பாருங்க யூரோப்பில கடைசியாக இந்த ரஷ்யா தேசத்தை பிடித்து இந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற வேளையிலே அந்த இடத்திலே தான் அவர் தோல்வியை காணக்கூடியதாக இந்த நாட்களை இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களிலே அந்த காரியம் அவர் தோல்வி நிமித்தம் அவர் தன்னையே மாய்த்து கொண்டார். அதுக்கு பின்பாக அந்த நாட்களே மறுபடியும் ஆனா அதே காரியம் இந்த கடைசி நாட்களே மறுபடியுமா இந்த நாட்களே வந்திருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு சர்வாதிகாரியுடைய ஆட்சி, அதாவது எப்படின்னா அதிகாரத்தின் ஆட்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியம் இன்றைக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது, புறப்பட்டு விட்டது. இன்றைக்கு நீங்க பாருங்க இன்றைய காலகட்டத்தில் ஏஐ டெக்னாலஜி, அப்ப அதன் மூலமா இந்த நாட்களை என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல கடைசி நாட்களிலே அறிவு பெருகும் என்று சொல்லி அதன் பிரகாரம் இந்த நாட்களை அறிவு பெருகி விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒளி வேகத்திலே போகக்கூடிய அதாவது எப்படின்னு சொன்னா ராக்கெட்டுகள் இந்த நாட்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பாருங்கள் விமானங்கள் எல்லாம் இந்த நாட்களே வெகு விரைவாக இந்த நாட்களே செல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் இந்த கடைசி நாட்கள் இப்படியாக இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற லூக்கா 10:19 படி அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களில் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அவன் துரிதமாக செயல்படுகிறான், கடைசி காலமா இருக்கிறபடினால் முடிவு வரப்போற இந்த பூமிக்கு. அதனாலே அவன் இந்த நாட்களை பூமியை அழிக்கும்படியாக இந்த குடிகளை அழிக்கும்படியாக எப்படியாக செயல்படுகிறான், தன்னுடைய வல்லமையை இந்த நாட்களை அவன் பயன்படுத்துகிறான். இன்றைக்கு அவன் காட்டுற மந்திர வித்தையில இன்றைக்கு விசுவாசிகள் மயங்கி போய் நிற்கிறான். உலகத்தான் மயங்கிறது வேற விஷயம் ஐயா. இந்த உலகத்தான பாருங்க, அவன் என்னத்தை தேடுவான், என்னத்தை பற்றி கதைப்பான், காசை பற்றி தான் கதைப்பான், பொருளை காசை பற்றி கதைப்பான், பொருளை பற்றி கதைப்பான், பவுனை பற்றி கதைப்பான். இன்னைக்கு அநேக ஆட்களை பார்க்கிற வழியில் காசை வச்சுக்கொண்டு இந்த நாட்களை சொல்லுவாங்க, இந்த நாட்களை காசு குறையுது கொஞ்சம் எடுத்து பேங்க்ல இருக்கிற காசு எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பேங்க்ல போட்டு வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை போட்டு வச்சுட்டு இருந்தா அந்த காசுல எடுத்தா வட்டி போயிடுமென்றதுக்காண்டி இன்னைக்கு யார் இடத்துலயும் காசு இல்லை என்று பிச்சைக்காரன் கேட்கிற மாதிரி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுபடியான சூழ்நிலைக்கு அந்த நாட்களை வந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு அவர்கள் தேவனை அறியவில்லை, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பிசாசின் மேல் வெற்றியை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவன் இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் மூலமாய் பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய வல்லமைகள் இந்த நாட்களிலே அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை முறிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வெற்றியை அங்கே தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறார். கொலோசியர் புத்தகத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்களை இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லி உரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியரின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, கொலோசியரின் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். எப்படி என்ன 14வது வசனத்திலே, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் அங்கே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் அதிகாரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் சிலுவை சிறந்தார். அதனால அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் லூக்கா 10:19 படி பார்க்கிற வேளையிலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல அதாவது சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும்
உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். யாருக்கு? அவரை நம்புகிறவர்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்துக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நாட்களே தேவன் அந்த அதிகாரத்தையும் இந்த நாட்களே வல்லமையும் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும். நாங்கள் யார் ஐயா? நமக்குள்ளே இருக்கிறவர் யார்? உலகத்தில் இருக்கிறவனும் நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த நாட்களே பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், நம்முடைய தேவன் மகா பெரியவர். உலகத்திலே இருக்கும் சகல அந்தகார சக்தியை பார்க்கிலும் நம் ஆண்டவர் 1000 மடங்கு வல்லமையில் இந்த நாட்களிலே பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியான வல்லமையில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் ஒன்று, இந்த நாட்களிலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், சத்ருடைய வல்லமையில் நின்று நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காகவே வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி 1 யோவான் 3:8 இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசிலே உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் அங்கே என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவ குமாரன் இந்த நாட்களிலே வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே. அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏனென்றால் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியை செய்யும்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் இருக்கிறவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் தேவனோடு சாய்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. இன்றைய பாருங்க, இன்னைக்கு ஒரு முதலாளியா இருக்கலாம் சரி, அல்லது யாரா இருக்கலாம் சரி, ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்ல உடனே கொடுக்க மாட்டான். அவன் என்னத்தை பார்ப்பான்னு சொன்னா, நம்மளோட டிப்ளோமா என்ன, நம்முடைய எப்படி என்ன காரியம் செய்திருக்கிறார், என்ன டிப்ளமா எடுத்திருக்கார், பொடி எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துதான் அந்த நாட்களை இது கொமாண்ட் பண்ணுன்னு சொல்லி விடுவார்களை ஒழிய, சும்மா அந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்களே ஒரு படிக்காத முட்டாளை கொண்டு போய் இடத்துல இந்த நாட்களை விட மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இந்த வேதத்துல சொல்லப்படவில்லை படித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்களிலே சர்ப்பங்களையும் தேள்களையும் அங்கே மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும், அது எப்படிப்பட்டவரா இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நேசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய வல்லமை சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஆனாலும் என்னதான் காரியங்கள் நீங்கள் செய்தாலும் உங்களை ஒன்றுமே இந்த நாட்களிலே சேதப்படுத்தாது என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளையே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய அந்தகார சக்திகளை குறித்து இந்த நாட்களிலே பயப்படவோ இந்த நாட்களே தேவையில்லை. ஒருபோதும் இந்த நாட்களை நீங்க கவனிக்க வேண்டிய காரியம், அதை உங்களை ஒருபோதும் இந்த நாட்களிலே மேற்கொள்வதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று 2 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இரவில் சங்கீதம் 91:5 பார்க்கிற வேளையிலே, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் அங்கே இந்த நாட்களே இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போதும் இந்த நாட்களை நீ பயப்படாதிருப்பாய், உன் நித்திரையே இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 3 இந்த நாட்களிலே 3:24 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 3வது அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போதும்
உன் நித்திரை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிற வழியில இன்பமா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். பாருங்கள், சடுதியான திகில் துஷ்டர்களின் பால்கடிப்பு வரும்போதும் நீ அஞ்ச வேண்டாம். யாரை குறித்து சொல்லப்படுது? ஆண்டோடைய பிள்ளைகளை குறித்து நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையை அதிகாரங்களையும் இந்த நாட்களே தேவன் நமக்கு இந்த நாட்களே கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அதிகாரத்தை பெற்று நாங்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும்? பிசாசின் பிடியிருக்கிறவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பூமியில் அவர் வாழ்ந்த காலத்திலே எதை செய்தார் என்பதை பார்த்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதையே இந்த நாட்களை நாங்கள் செய்யும்படியாகும், அவர் செய்த கிரிகளை இந்த நாட்களை நாங்கள் செய்யும்படியாகவும் தான் நாங்கள் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு ஒரு ரட்சிப்பை தந்து அழைத்திருக்கிறார் சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்பை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அப்படியே பூட்டி வைத்து விட்டு நாங்கள் அப்படியே நம்முடைய காரியத்தை பார்ப்பதில்லை. அந்த ரட்சிப்பை நாங்கள் பிரயோசனப்படுத்த வேண்டும். எப்படியாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நாட்களை நாங்கள் ஆண்டவரை அறிந்தோம்? பாவ சூழ்நிலையில் இருந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைவருடைய சாட்சிகளை பாருங்கள். சொல்லுவார்கள், போதைக்கு அடிமையா இருந்தேன், போதை வஸ்துக்கு அடிமையா இருந்தேன், விபச்சாரத்துக்கு அடிமையா இருந்தேன், அது மட்டுமல்ல மதுவுக்கு அடிமையா இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாட்களில் இருந்த வேளையிலே இந்த சகோதரர் வந்து இந்த நாட்களே ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவரிடத்துல வாங்கப்பா சொல்லி இந்த நாட்களே அவர் அந்த சகோதரர் சொன்ன வேளையிலே அந்த சத்தத்தை நான் இந்த நாட்களை கேட்டேன். அவரோடு சேர்ந்து அவர் சொன்ன பிரகாரம் ஆலயத்துக்கு சென்றேன். அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த ஊழியர் பேசின வார்த்தை ஊடாக எனக்கு ஒரு சமாதானம் இருந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்தின் மூலமா எனக்கு இந்த பழக்க வழக்கங்களிலே இந்த நாட்களில் இருந்து விடுதலை நான் பெற்றேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள் என்ன வேதம் சொல்லுகிறது, பிசாசின் பிடியிலே இருந்து இந்த நாட்களே விடுதலை செய்யப்பட்டோம். அதனாலே இந்த நாட்களே நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்தராய் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களே அநேகர் இப்படியான சாட்சிகளை சொல்லுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அது எப்படி என்று சொன்னால், தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த வல்லமை இந்த நாட்களை கொடுக்கிறார். அவர்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையாக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தேவன் அந்த ஆத்மாவுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து இந்த நாட்களிலே அந்த ஆத்மாவை நேசிக்கிறார் சொல்லப்படுவதை பாருங்க. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, இன்றைக்கும் அவருடைய கண்கள் கலங்கின நிலையில தான் அந்த நாட்களே இருக்கிறது. புறாவின் கண்களை போல் இந்த நாட்களில் சொல்லப்படுது. புறாவுடைய கண்களை பாருங்க, எந்த நேரம் அந்த கண்ணீர் வடிஞ்சபடியே இந்த நாட்களே இருக்கும். புறா பாருங்க கத்தி கொண்டிருக்கும், குரு குரு குருன்னு சொல்லி உருமிக்கொண்டே இருக்கும் அவருடைய கண்கள். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்தும் ஆண்டவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. 1-2 அல்ல கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியிலே பாருங்கள். இந்த நாட்களில் கண்டங்கள் எத்தனை 5 கண்டங்கள் 6 கண்டங்கள் இருந்தாலும் பாருங்கள் எத்தனை தீவுகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல எந்தெந்த இடங்களில் ஜனங்கள் வசிக்கிறார் என்று கர்த்தருடைய கண்கள் பூமி மீதங்கும் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ, இந்த ஆத்துமா என்னை அறியாதோ, இந்த ஆத்துமா என்னண்டையிலே வராதோ, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வராதோ, ஏன் குடிக்கு அடிமையா இந்த நாட்கள் இந்த ஆத்மா மரித்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமையா இந்த ஆத்மா மரித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டோடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளே, தேவன் தன்னை அறிந்து கொண்ட, தன்னை அழைத்த பிள்ளைகளுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையின் மூலமா இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் ஜனங்களை இந்த நாட்களிலே கொண்டு வருவோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் தேவனை அறிவதற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? அதற்கு 1வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய, என்ன காரியத்தை சொல்லி இருக்கிறார்?
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக நீங்கள் இருக்கிற வழியிலே தான் அந்த நாட்களை பாருங்கள். உங்களுக்கு இருக்கிறவை போதும், இது எனக்கு சாட்டிஸ்ஃபை, திருப்தி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் இந்த நாட்களே, அந்த வேளையிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லி இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த கடைசி நாட்களே பாருங்கள், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பிசாசின் மேல் நாட்களிலே வெற்றியையும், அதாவது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றுமே சேதப்படுத்தாது. அதனால இந்த வார்த்தைகளை கேட்ட எனக்கு அருமையான அன்பிள்ளைகளே, கர்த்தருடைய ஓட்டத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து இந்த நாட்களை செய்யுங்கள். உங்களுக்காக கதவுகள் திறக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அதனாலே இந்த நாட்களை தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளும் உங்களோடு கூட இருப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை இந்த நாட்களை நீர் வழிநடத்தி அருளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவரே பின்மாற்றமாய் போன ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் இந்த நாளிலே முறியாமலும் மங்கெறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற கர்த்தாவே, மறுபடியும் அவர்கள் அழைத்து வந்து உடைய ஊழியத்தில் நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கே மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமென். அடுத்து வந்த தேவ செய்திக்காக, வேத பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் ஆலயத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாய் அடுத்த கிழமை சந்திப்போம். இந்த நாட்களில் இந்த வார விடுமுறை நாட்களில் அவர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருப்பாராக. ஆமேன். நன்றி. ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷகரின் பின்வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற அவர் கொடுத்த தாளந்துகளை சடமாக அவர் கொடுத்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் கூடாக எடுத்து வரை கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களுடனே இருக்கிறோம். இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நன்றிகளை வாழ்த்து